ஒவ்வொரு பருவநிலை மாற்றத்திலையும் நம்ம உடலை அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி மாத்திக்கணும். கரண்ட்ல இப்ப நடக்கிற கோடை காலத்தோட உஷ்ணம் அதிகமா இருக்கு. இதனால பல மாதிரியான வியாதிகளும் வரும். ஏற்கனவே வியாதிகளால பாதிக்கப்பட்டு இருந்தா அவங்களுக்கு அது சிவியரா ஆகும். இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா தடுத்துடலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். கடுகு சிறுத்தாலும் அதன் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சப்ஜா விதைகளும் பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இது மூலமா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கிடைக்கிற பலன் அதிகம் நிறையாவும் கூட. சப்ஜா விதைகளை அப்படியே நேரடியா சாப்பிடுறதை விட ஊற வச்சு எடுத்துக்கிட்டா அதோட பலன் இன்னும் சிறப்பா இருக்கும். சப்ஜா விதைகள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைவா இருக்கு. இது நம்ம பாடியில இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைச்சு நல்ல கொழுப்பு சத்தை கொடுக்குது. இதனால நம்ம இதய ஆரோக்கியம் அப்கிரேட் ஆகும் அண்ட் பிளட் பிரஷர் குறையும். ஆயுர்வேத மருத்துவம் அண்ட் சீன மருத்துவம் இரண்டுலயும் சப்ஜா விதைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. பாக்குறதுக்கு எள்ளு விதைகளை மாதிரி இருக்க சப்ஜா விதைகள்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் இருக்குன்னு பாப்போமே. நம்ம எலும்புகள் ஆரோக்கியமாவும் வலுவாவும் இருக்கிறதுக்கு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சத்துக்கள் ரொம்ப அவசியம். யூசுவலா மக்கள் டெய்லி சாப்பிடுற உணவுல இருந்து இந்த மினரல்ஸ் போதுமான அளவுக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் நியூட்ரிஷன்ஸ் ஈஸியா அடங்கி இருக்க சப்ஜா விதைகளை டெய்லி எடுத்துக்கிட்டா அதோட பற்றாக்குறையை நாம நிவர்த்தி செய்யலாம். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் குடல் நலனுக்கும் இன்றியமையா தேவையா இருக்க நார்ச்சத்து சப்ஜா விதைகள்ல இருந்து கிடைக்குது. குறிப்பா சப்ஜா விதைகளை எடுத்துக்கிட்டா நமக்கு வயிறு நிரம்பின உணர்வு ஏற்பட்டு பசி கண்ட்ரோல் பண்ணப்படுது. இதனால அதிகமா ஃபுட் சாப்பிடுற பழக்கம் குறையுது. சோ உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புறவங்க சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க தவறாம சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. குறிப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்துல நார்மலா இன்க்ரீஸ் ஆகுற சர்க்கரையை 70% வரை குறைக்கிற ஆற்றல் சப்ஜா விதைகளுக்கு இருக்கு. தாவர வகை உணவுகள்ல இருந்து மட்டுமே கிடைக்கிற பாலிஃபினால்ஸ் அண்ட் பிளவனாய்ட்ஸ் சப்ஜா விதைகள்ல கிடைக்கும். அலர்ஜிக்கு எதிரான பண்புகளும் புற்றுநோயை தடுக்கிற தன்மையும் சப்ஜா விதைகளுக்கு இருக்கு. சப்ஜா விதைகள்ல ப்ரோபயாட்டிக் நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கு. குடலுக்கு நன்மை கிடைக்கிற நல்ல பாக்டீரியாஸ் இது மூலமா கிடைக்குது. குடல் அலர்ஜிஸ் அண்ட் கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.